பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபவுண்டர்ஸ் B2B, D2C, B2C அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க எங்களோட கம்பெனி இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் மாடலை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது என்னது தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மாடல்ன்றது ஒரு கம்பெனி எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யார் காசு பே பண்ணுறாங்க, எதுக்காக பே பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்க ஒரு சிம்பிளான கான்செப்ட். முதல்ல D2C, அதாவது டைரக்ட் டு கன்சியூமர் பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடலில் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை அவங்க கன்சியூமர் கிட்ட டேரெக்டாக செல் பண்ணுவாங்க. அந்த கன்சியூமரும் அந்த ப்ராடக்டான காஸ்ட்டை அந்த கம்பெனிக்கே டேரெக்டாக கொடுப்பாங்க. நடுவில் எந்த ஒரு மிடில் மேனோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட இன்வால்மெண்ட்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுற போட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்கே போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் போதும், அவங்க அந்த ப்ராடக்ட் அவங்க வீட்டுக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொடுக்குற காசும் அந்த கம்பெனிக்கு டேரெக்டாக போய் சேரும். ரெண்டாவது பிஸ்னஸ் மாடல் B2C, அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர். சில பிஸ்னஸஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நடுவில் ஒரு மிடில் மேனோட சர்வீஸை சீக் பண்ணுவாங்க. இந்த மிடில் மேன் அவங்க பண்ணுற அந்த சர்வீஸ்க்காக கன்சியூமர்ஸான நம்ம கிட்டையும் காசு வாங்குவாங்க, அந்த பிஸ்னஸஸ் கிட்டையும் காசு வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் டெலிவரி ஆப்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் போயிட்டு ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த ஃபுட் டெலிவரி ஆப் அவங்களோட டெலிவரி பார்ட்னர் மூலியமாக அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த பீட்சா வாங்கிட்டு நம்ம வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இந்த டெலிவரி பண்ணுறதுக்காக கன்சியூமர்ஸான நம்ம கிட்ட டெலிவரி சார்ஜ் வாங்கிட்டு இந்த ஆர்டரை அவங்க ஆப் மூலியமாக பிளேஸ் பண்ணதுக்காக அந்த ஹோட்டல் கிட்ட இருந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்குவாங்க. மூணாவது B2B, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல். இதில் ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு எசென்ஷியல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கான காசை வாங்கிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டார்டிங்கில் போட்டுன்னு ஒரு கம்பெனி சொன்னேன். அந்த கம்பெனியில் ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா அவங்களோட வெப்சைட் போய் பண்ணணும்னு சொன்னேன். போட்டுன்றது ஒரு ப்ராடக்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி. அவங்க இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுற ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு IT கம்பெனி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க நினச்சா அந்த வேலையை பண்ணலாம், அப்படி இருந்தாலும் இந்த IT கம்பெனிஸை ரீச் அவுட் பண்ணி எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுங்க, அதுக்கான காசை என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த சர்வீஸை இந்த IT கம்பெனிஸ் போட் போடுற கம்பெனிகளுக்கு செய்வாங்க. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே இந்த 3 பிஸ்னஸ் மாடல் கீழே மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தாண்டி சில பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது. அண்ட் சம் கம்பெனிஸ் 2 பிஸ்னஸ் மாடலை ஒன்றா கம்பைன் பண்ணி ஹைப்ரிட் மாடலையும் ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னன்றதை இதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம்.